ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் காயத்ரிஸ் வேர்ல்ட். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தீபாவளி வந்துடுச்சு, பலகாரம் இல்லாமல் எப்படி? ஸோ நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட் நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அது ஆக்சுவலி ஒரு 500 பேக்கெட்டு, பை ஒன் கெட் ஒன்னும் வருது. பட் நான் அன்றைக்கி வந்து 500 கிராம்ஸ் பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கையாலே பிசைஞ்சு உடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம காசாத பால் இருக்கும்ல, அந்த பால் ஆட் பண்ணி நம்ம பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து தண்ணி ஆட் பண்ணி பிசைவாங்க. பட் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதை விட பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் இருக்கும். அட் தி சேம் டைம் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தீபாவளிக்கு வேறு யாரெல்லாம் வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்றதோ கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பலகாரம் செஞ்சிட்ருக்கோம். சரி, ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு தான் குலாப் ஜாமுன் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஊற்றினாலுமே ரொம்ப பிசு பிசு தன்மை இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம ஒரு டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டைட்டாலாம் பிசைய வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக தான் பிசையணும். ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் நம்ம பிசையக்கூடாது. ரொம்ப லைட்டாக தான் பிசையணும். நம்ம இந்த பூ போல் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம லைட்டாக தான் நம்ம வந்து குலாப் ஜாமுனை வந்து நம்ம டோ பண்ணணும். ஸோ குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பால் அண்ட் கீ, இது 2 தான் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ நல்லா வந்து பால் போட்டு பிசைஞ்சிட்டோம். ஸோ உங்களுக்கு பால் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. காசெல்லாம் வேண்டாம், பச்சை பாலே நீங்கள் வந்து ஊற்றலாம். நான் அன்றைக்கி வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் பால் ஊற்றி தான் செய்வேன். குலாப் ஜாமுன் செய்யும் போது டோக்குமே பால் ஊற்றி தான் செய்வேன். அண்ட் வந்து ஒரு சீக்ரெட் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கான சீக்ரெட் டிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு டோ மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உதிரி மாவு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இது ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு பேருக்கு கீ இருக்குல்ல, சாதா கீ சுட வைக்கணும் அந்த அவசியம்லாம் இல்லை. கீ கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வந்து கீயை வந்து மேலோட்டமாக ஊற்றி விட்டுட்டு அது ஒரு பிசைய வேண்டாம், லைக் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு சும்மா தடவும்ல, அந்த மாதிரி ஒரு கீயை ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பால் தான் நமக்கு வந்து மெயினே. பால் நீங்கள் ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு டோ மாதிரி நமக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ அந்த லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் போது கொஞ்சம் கீ ஆட் பண்ணி, நம்ம வந்து சப்பாத்தி மாவுலாம் பிசையும் போது லாஸ்ட்டாக எண்ணெயை ஊற்றி ஒரு பிசைவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கீயை ஊற்றி நம்ம பிசைஞ்சி ஒரு 15 to 30 minutes நான் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அது கொடுத்து முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து பால்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு கிராக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக மைனூட் கிராக்ஸ் இருந்துச்சுனாலுமே நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டிப்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து 500 கிராம்ஸ் எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்திருந்தேன். அதில் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் பெருசாக போட்டதுனால எனக்கு 70 to 80 குலாப் ஜாமுன் பீசஸ் வந்துச்சு அன்றைக்கி. ஸோ நம்ம நல்லா வந்து ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே நம்ம வந்து 2 கையிலையும் கீ தடவிட்டு நீங்கள் பால்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது, நமக்கு போடுறதுக்குமே ஒரு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து கீயை வந்து நம்ம கையில் தடவிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் குலாப் ஜாமுன் பொரிக்க. அண்ட் இதில் என்ன டிப்ஸ் நான் அடிஷ்னலாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குலாப் ஜாமுன் பால் இருக்குல்ல, அது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக குக் ஆகும். நீங்கள் வந்து எண்ணெய் வீணாகிட போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அது ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. கலர் டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியும்.
ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பால் முங்குற அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்ச அப்புறமேட்டு நம்ம இருக்கிற குலாப் ஜாமுனை பொரிக்கணும். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல தான் நான் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம பால்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்தால் அந்த குலாப் ஜாமுன் எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ எதுவுமே அந்த குலாப் ஜாமுனில் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுருந்தோம்ல பிளேட்டில், அதை அப்படியே நான் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறேன். அது நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அவுட்கம்மு. நல்லா பொரிச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு சில குலாப் ஜாமுன்லாம் வந்து 2ஆக விரிசல் விட்டுருக்கு. ஆமாம், நம்ம வந்து அந்த டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து உடஞ்சி தான் நமக்கு வரும். அந்த டிப் என்ன நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ நான் வந்து இதோட அவுட்கம்மையும் நான் எடுத்து காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் உடஞ்சி விரிசல் விட்டு வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் குலாப் ஜாமுன் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பால் வச்சுருந்தோம்ல, காசாத பால். ஸோ அந்த காசாத பாலை வந்து ஒரு தட்டில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு பெரட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது வந்து கண்டிப்பாக உடைய சான்ஸே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த பாலில் ஒரு பெரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பாருங்களேன். கொஞ்சம் வந்து அந்த படப்படன்னு பொரியும், பட் அதுக்கெலாம் பயந்துக்காதீங்க. ஆனால் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக உடையாது. ஸோ நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீராக்கு வந்து 3 கப்ஸ் ஆஃப் சுகர் அண்ட் 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 kg நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஜீராவை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஜீராவை. ஸோ வந்து அதுக்கு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஜீராவை பண்ணுங்கள். ஸோ நமக்கு இப்போ ஜீரா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் அதில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ முத்தாக இருக்குது குலாப் ஜாமுன். ஏன்னா நமக்கு எந்த விரிசலுமே இல்லை குலாப் ஜாமுனில். ஸோ அந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அந்த குலாப் ஜாமுன் கூட யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன். ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.